இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. மாவட்டத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய சமூகங்கள், குறிப்பாக முல்லைத்தீவு என்பது ஒரு வறுமையான ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்தில் வாழ்கிற மக்களிலே குறிப்பாக இளைஞர்கள் உட்பட பலர் இந்த போதை வஸ்து, குறிப்பாக கசிப்பு மற்றும் ஏனைய போதை வஸ்துகள் பாவனை தொடர்பான பல முறைப்பாடுகள், பல வேண்டத்தகாத சம்பவங்கள் இடம்பெற்று வருவது அறிந்தது. எங்களுடைய பிரதேச செயலகங்களின் ஊடாக மாவட்ட செயலகத்தினால் பெறப்பட்ட தகவலின்படி சுமார் 400க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இந்த போதை வஸ்து உற்பத்தி மற்றும் விற்பனை போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்ற விவரங்கள் பெறப்பட்டது. உண்மையில் அவர் அந்த போதை வஸ்து உற்பத்தி மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற குடும்பங்களுடைய விவரங்கள் நாங்கள் இங்கே திரட்டி இருக்கின்றோம். வணக்கம். முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் போதை வஸ்து பாவனை அதிகரித்திருப்பதாகவும் அதனூடாக இந்த போதை வஸ்து பாவனையை தடுக்கின்ற போலீசாரினுடைய கடமை அசம்பந்த போக்காக இருப்பதாக தொடர்ச்சியாக மக்கள் தெரிவித்து வருகின்றார்கள். இந்த போதை வஸ்தினால் நிச்சயம் இந்த குறிப்பாக இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அதனை விட இந்த போதை வஸ்து செய்கின்றவர்கள், கசிப்பு உட்பட போதை வஸ்துகளை விற்பனை செய்கின்றவர்கள், அவர்கள் ஒரு பெரிய அளவிலே ஒரு அடிதடி கும்பலை போன்று ஒரு அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற பாணியிலே அவர்கள் நடந்து கொள்வதை மக்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றார்கள். இது தொடர்பாக நீங்கள் கூற இருக்கின்ற கருத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய சமூகங்கள், குறிப்பாக முல்லைத்தீவு என்பது ஒரு வறுமையான ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்தில் வாழ்கிற மக்களிலே குறிப்பாக இளைஞர்கள் உட்பட பலர் இந்த போதை வஸ்து, குறிப்பாக கசிப்பு மற்றும் ஏனைய போதை வஸ்துகள் பாவனை தொடர்பான பல முறைப்பாடுகள், பல வேண்டத்தகாத சம்பவங்கள் இடம்பெற்று வருவது அறிந்தது. எங்களுடைய பிரதேச செயலகங்களின் ஊடாக மாவட்ட செயலகத்தினால் பெறப்பட்ட தகவலின்படி சுமார் 400க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இந்த போதை வஸ்து உற்பத்தி மற்றும் விற்பனை போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்ற விவரங்கள் பெறப்பட்டது. உண்மையில் அவர் அந்த போதை வஸ்து உற்பத்தி மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற குடும்பங்களுடைய விவரங்கள் நாங்கள் இங்கே திரட்டி இருக்கின்றோம். இந்த விடயங்கள் தொடர்பாக பல தடவைகள் நாங்கள் எங்களுடைய போதை ஒழிப்பு தொடர்பான எங்களுடைய மாவட்ட குழுவின் கூட்டங்களிலே கலந்துரையாடி இருக்கின்றோம். உண்மையில் இந்த போதை வஸ்து, குறிப்பாக கசிப்பு உற்பத்தி போன்ற விடயங்களை மட்டுப்படுத்துவது இந்த போதை வஸ்து என்பதை கட்டுப்படுத்துவது, குறிப்பாக இந்த கசிப்பு உற்பத்தி மற்றும் வேறு ஏனைய விடயங்களை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கியமான ஒரு திணைக்களமாக விளங்குவது மதுவரி திணைக்களம். அதேபோல் போலீசார். நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக உரிய தரப்பினருக்கு பல தடவை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். பல இடங்களிலே இந்த கசிப்பு உற்பத்தி தொடர்பான விடயங்கள் அதில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனினும் இந்த குற்றச்சாட்டும் எங்களுக்கு இருக்கின்றது. சில இடங்களிலே போலீசாருடைய ஒத்துழைப்போடு இவர்கள் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த விடயங்கள் தொடர்பாக போலீஸ் உயர் மட்டத்துக்கு நான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியிலே கவனத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஜனாதிபதி செயலகம் உட்பட உயர் மட்டங்களுக்கு கூட இந்த விடயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே கசிப்பு உற்பத்தியில் ஈடுபடுபவர்கள் சட்டத்தின் முன் கொண்டு அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட்டாலும் தண்டனையில் இருக்கின்ற சில வழங்குகின்ற தண்டனை போதாதோ என்னவோ தெரியல, அவர்கள் தொடர்ச்சியாக அதிலே தொடர்ந்து ஈடுபடுகிற போக்கை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அந்த வகையிலே தற்போது எங்களுடைய இந்த முயற்சி சற்று பயனளித்தாலும் நாங்கள் எதிர்காலத்தில் இதுக்குரிய ஒரு முறைமை ஒன்றை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. முக்கியமாக மதுவரி திணைக்களம், போலீசார் உட்பட சமூக மட்ட அமைப்புகள், அதுமாதிரி அரசு சார்பற்ற நிறுவனங்கள் போன்ற அனைத்து
நிறுவனங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த போதைவஸ்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது. அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் 22,918 குடும்பங்களைச் சேர்ந்து 67,340 பேர் பாதிப்படைந்திருந்தனர். இதிலே 40 முகாம்களில் 1,191 குடும்பங்களைச் சேர்ந்து 3,591 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்து தற்போது அனைத்து முகாம்களும் மூடப்பட்டு மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு சென்றிருந்தாலும் சில இடங்களில் உறவினர் நண்பர்களில் இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. முக்கியமாக அந்த வேளையிலே 3,941 குடும்பங்களைச் சேர்ந்து 11,295 பேர் உறவினர் நண்பர்கள் வீடுகளில் இருந்தவர். அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்திலே 22,918 குடும்பங்கள் பாதிப்புற்றிருந்தாலும் சுமார் 5,132 குடும்பங்களைச் சேர்ந்த 34,886 பேர் வெள்ளத்தால் இடம்பெயர வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த வகையில் இந்த இடம்பெயர்ந்த மக்களுக்குரிய கொடுப்பனவாக அந்த வீடுகளை துப்புரவு செய்கின்ற பணிக்காக இதுவரை 2,471 குடும்பங்களுக்கு இந்த 25,000 ரூபா பணம் வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்திலே மொத்தமாக 1,158 வீடுகள் பாதிப்படைந்திருக்கின்றது. இந்த பாதிப்பு தொடர்பான மதிப்பீடு தற்போது இடம்பெற்று வருகின்றது. உண்மையில் இந்த பாதிக்கப்பட்ட வீடுகளில் பெரும்பான்மையான வீடுகள் கொட்டில்கள், அதாவது தற்காலிக உபகரணங்களை பாவித்து கட்டப்பட்ட வீடுகள். அந்த வகையில் இந்த வீடுகளுடைய பாதிப்பு மற்றும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு நிரந்தர வீடை கட்டி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அதேபோல் எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கணிசமான கால்நடைகள் இறந்திருக்கின்றன. எங்களுடைய கணக்கெடுப்பின்படி 3,429 மாடுகள், அதேபோல் 871 எருமை மாடுகள் இறந்திருக்கின்றன. அதேபோல் 661 ஆடுகள் இறந்திருக்கின்றது. 3,866 கோழிகள் இறந்திருக்கிறது. மொத்தமாக 8,827 கால்நடையை முல்லைத்தீவு மாவட்டம் இழந்திருக்கின்றது. 485 கால்நடை வளர்ப்பாளர்கள் இந்த இடத்திலே பாதிப்புற்றிருக்கிறார்கள். அதேபோல் இதுவரை கிட்டத்தட்ட 250 தொழில் முயற்சிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை 199 தொழில் முயற்சிகள் தங்களுடைய பாதிப்புகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அதேபோல் சுமார் 25,284 ஏக்கர் வயல் நிலம் அழிவடைந்திருக்கின்றது. அதேபோல் பல்வேறு விவசாயிகள், மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே உட்கட்டமைப்பு வசதிகளுடைய சேதம் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டும். 13 பெரிய குளங்கள் பாதிப்படைந்திருக்கின்றது. அதேபோல் 34 சிறிய குளங்கள் பாதிப்படைந்திருக்கின்றது. முக்கியமாக இதிலே முத்தேன்கட்டு, பவனிக்குளம், தண்ணிமுறிப்பு குளங்கள் உட்பட சில குளங்களிலே சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. தற்போது அவைகள் தற்காலிகமாக புனரமைக்கப்பட்டு வந்தாலும் எதிர்காலத்திலே இந்த குளங்களை மிகவும் காத்திரமான முறையிலே புனரமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதேபோல் வீதிகளை பொறுத்தவரையிலே கிராமிய வீதிகள் சுமார் 166 வீதிகள் சேதமடைந்திருக்கின்றது. 176.75 கிலோமீட்டர் வீதிகள் அந்த கிராம வீதிகள் பாதிப்படைந்திருக்கின்றன. அதேபோல் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய சுமார் 4 வீதிகள் 4 கிலோமீட்டர் வீதிகள் பாதிப்படைந்திருக்கின்றது. அதேபோல் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய 28 வீதிகள் 76.09 கிலோமீட்டர் வீதிகள் பாதிப்படைந்திருக்கின்றது. ஓரளவுக்கு பெரிய பாலங்கள் 7 சேதமாகிருக்கின்றது. அதிலே மிக முக்கியமாக நாயார் பிரதேசத்திலே 2 பாலங்கள், அதேபோல் வட்டுவால் பாலம் உட்பட 7 பாலங்கள் சேதமாகியிருக்கின்றது. அதேபோல் பல்வேறு கல்வெட்டுகள் மற்றும் சிறிய பாலங்கள் உட்பட சுமார் 30 பாலங்கள் சேதமடைந்திருக்கின்றது. இந்த சேத மதிப்பீடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற அதே வேளையிலே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் கடந்த 5ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதிகளிலே எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய 6 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் விசேட நடமாடும் சேவை, அதேபோல் விசேட மக்கள் நலன்புரி சேவை நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது. அந்த 6 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உரிய அந்த கிளீன் ஸ்ரீலங்கா நடமாடும் சேவையில் சுமார் 4,000க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கு பெற்றிருந்தார்கள்.
அதேபோல் இன்றைய தினம் மாவட்ட மட்டத்திலே மாவட்ட செயலகத்திலே மிகப்பெரிய நடமாடும் சேவை ஒன்று இடம்பெற்று வருகின்றது. தற்போது வரைக்கும் சுமார் 1096 நபர்கள் இந்த சேவைக்காக வருவதென்று பதிவு செய்திருக்கிறார்கள். இது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. முக்கியமாக இதிலே சுமார் 419 குடும்பங்கள் இந்த அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விசேட நலன்புரி பொதிகள் வழங்கப்பட்டது. அதேபோல் முக்கியமாக பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினுடைய சேவைகளாக காலங்கடந்த பிறப்பு இறப்பு போன்ற பதிவுகள் இடம்பெற்று வருகின்றது. அதிலே சுமார் 354 பேர் இதுவரை தங்களுடைய சேவைகளை பெற்று வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, போக்குவரத்து அதாவது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினுடைய மிக முக்கியமான சேவைகள் சுமார் 97 நபர்கள் இதுவரைக்கும் சேவையை பெற்று வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, காணாமல் போனோர் தொடர்பான விடயங்கள் உட்பட காணி அஸ்வசும போன்ற பல சேவைகளுக்காக இங்கே மக்கள் நின்று வருகந்து தங்களுடைய சேவைகளை பெற்று வருகின்றார்கள். உண்மையில் இன்றைய இந்த நடமாடும் சேவை இன்று மட்டுமல்ல, கடந்த 6 பிரதேச செயலாளர்கள் பிரிவுகளில் நடந்த நடமாடும் சேவை மற்றும் இன்று நடக்கின்ற இந்த நடமாடும் சேவை உண்மையில் இந்த பிரதேச மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சேவையை கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. விசேடமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய விசேட திட்டங்களும் இங்கே செயல்படுத்தப்பட்டமை ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கின்றது.